அவங்க அந்த வீட்டிலேருந்து ஸ்டெப் ஆஃபீஸை பண்ணுமா இல்லையா நம்ம சொல்லவா அவங்க என்ன எஃப்ஜே பண்ணதில் ஃபன்னா எஃப்ஜே மாதிரி பிஹேவ் பண்ண என்ன பண்ணுவேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நைட்டு நேரம் உட்காந்து 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, வியானா, அதுக்கப்புறம் ரம்யா ஜோ, இதை தாண்டி விக்ரம் கொஞ்சம் தள்ளி நின்று இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நடுவில் பேசவும் செய்கிறாரு. ஆக்சுவலாக வியானா இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து சாதாரண ஹவுஸுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யறது இவங்களோட வேலையாக மாறி போயிடுச்சு. அந்த விஷயம் நடந்தோடனே சபரி எஃப்ஜே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் எஃப்ஜே ரொம்ப ஓவராக போயிருக்கான்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த வீடியோவை பார்க்கல. எஃப்ஜே ரொம்ப ஓவராக போயிருக்கான் போல. இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எடுத்து வச்சுட்டு தான் பண்ணுவேன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு கனி திரு உள்ள வந்துட்டாங்க. கனி திரு இருக்காங்கல்ல, ஏமா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்றது தாமா அவன் வேலை, அப்படி நீ அதை மீறினு வச்சுக்கோயேன் அது ரூல் பிரேக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கனி திருவியும் இவங்க கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது பண்ண முடியாதுன்னு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற டிஸ்கஷன் தான் இந்த டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன்ல இவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்படி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கும்போது இவங்க ஏதாவது டாஸ்க் கொடுத்தா அந்த பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க வந்து அதை சரியாவே பண்ணல. இத்தனைக்கும் நாங்கள் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியும் டாஸ்க்கை கொடுக்கல, ஆனால் அதுக்கே அவங்க பண்ணாமல் இருந்தாங்க. அதில் வந்து பேரை மென்ஷன் பண்ணாமல் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எஃப்ஜேவை தான் அவங்க சொல்கிறாங்க, பேர் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஏதாவது டாஸ்க்கை நம்ம கொடுக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், நீங்கள் என்ன நல்லா சாப்பிட்டு சும்மா ரெஸ்ட் தானே எடுக்கிறீங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற லெவலுக்கு கோவப்படுறாங்க. டாஸ்க்கு கொடுக்குறது பார்ட் ஆஃப் த கேம் தான், ஆனால் அதுக்கே அவங்க அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் ஆதிரி சொன்னதை சொல்கிறியான்ற மாதிரி சுபிக்ஷா கேட்குறாங்க. ஆதிரியும் ஒரு பக்கம் டாஸ்க்கு கொடுக்குறேன்ற பேரில் ஏதோ பண்ணியிருக்காங்க போல. நான் ஆதிரியை சொல்ல, எஃப்ஜே பண்ணதை சொல்கிறேன். எஃப்ஜே ரொம்ப ஓவராக பண்ணா, நீங்களாம் பார்க்க தானே செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. எஃப்ஜே டார்ச்சர் பண்ணதை இவங்க பார்க்கலையா, இல்லை எஃப்ஜே பண்ணது டார்ச்சர் மாதிரி இவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. அதே மாதிரி விக்ரம் இருக்கார்ல, நீ அந்த மாதிரிலாம் நினைக்காதம்மா, அவங்க சொல்றத ஃபன்னா பண்ணிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இல்லைன்னு வேற சில விஷயங்களும் இருக்கு. ஆக்சுவலா அவங்க நிறைய இது பண்ணியிருக்காங்கல்ல, அந்த உப்பு போட்ட விஷயம்லாம் வந்து ரொம்ப தப்பு தானே. எப்படியோ வந்து அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை தண்டிப்பாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க தான் பிக் பாஸ் ஹவுஸ் கிட்ட வேலை வாங்கணும், அது எங்களோட வேலை, அதுக்கு அவங்க உப்பு போட்டெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. வியானாவோட மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியலங்க. ஒருவேளை வியானா கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுறாங்களான்னு தெரியல. ஏன்னா வியானா வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு விரும்புறாங்க. ஏன்னா பாருங்க, ஸ்டார்டிங் சூப்பர் டீலக்ஸ்க்கு போகிற வாய்ப்பு கிடைச்சோன்னா வியானா நான் போகிறேன்ற மாதிரி உடனே அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் அந்த டாஸ்கெல்லாம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் படுறாங்களா, இல்லை அவங்க டார்கெட் பண்ணுறாங்களான்னு இன்னும் கிளியராக தெரியலங்க. டார்கெட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வியானா இருக்காங்கல்ல, ஆதிரை வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவ, ஆனா ஃபுல்லா பிக் பாஸ் ஹவுஸுக்காக தான் விளையாண்டா, எஃப்ஜேக்காக தான் விளையாண்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஆதிரைக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. எஃப்ஜேவோட பேரை உள்ள கொண்டு வந்ததுனால எஃப்ஜேக்கும் கோபம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களுக்கு வேணும்ட்டே அதிக டாஸ்க் தந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இப்ப கன்ஃபார்மா நமக்கு தெரியாது, வர வாரங்கள்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க மற்றவங்களை டார்கெட் பண்றதை காட்டிலும் இவங்களை, அதாவது வியானாவை ரொம்ப டார்கெட் பண்றாங்கன்னா அது மூலியமா அவங்க வேணும்ட்டே தான் பண்றாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம்.